ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்துமாவு பணியாரங்க. இது கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்காகவும் இது இலவசமாக கொடுக்குறாங்கங்க. இதில் எல்லா சத்துமே இருக்குது. அயன், விட்டமின், ஃபோலிக் ஆசிட்டு, கால்சியம் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப அனிமிக்காக இருக்குது, எனக்கு எனர்ஜியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த சத்து மாவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. இதில் நம்ம வெறுமனே இந்த சத்து மாவு பவுடரை மட்டும் அப்படியே சாப்பிடாம இதில் நிறையா வெரைட்டியாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நான் இதை வச்சு பணியாரம் செஞ்சுருக்கேன். இதுக்கு கால் கிலோ கப்பில் 2 கப்பு சத்து மாவு எடுத்தோம்னா அதில் 4 கரண்டி நம்ம இட்லி அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, இட்லி தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாவு 4 கரண்டி விட்டுக்கலாங்க. 1:2 அந்த ரேஷியோவில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இருக்குங்க இல்லைங்களா, அது 1/4 ஸ்பூனும் அதோட ஏலக்காய் பவுடர் 1/4 ஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அதோட இப்போ சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். இப்போ பணியாரம் நம்ம இனிப்பு பணியாரம் ஊற்றுறதுனால அதோட மண்டவளத்தை திருவி போட்டுக்கலாம். அப்படி திருவி போடலைனாலும் கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரை மாதிரி பொடிச்சும் போட்டுக்கலாம் மண்டவளத்தை. எனக்கு அது கட்டி தட்டும், மிக்ஸ் பண்ண வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா மண்டவளத்தை பாகு காய்ச்சி ஊற்றியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது சர்க்கரை கட்டியாக இருந்தாலும் நல்லா கரைஞ்சி வந்துடும். 1-2 கட்டி இருந்தாலும் அது நம்ம அந்த ஹீட்டுக்கே நல்லா மெல்ட் ஆகிடுங்க. அதனால் நம்ம கட்டியாக இருக்குதுன்னு பயப்பட தேவையில்லை. இப்போ மாவு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மாவு கரைஞ்சிருச்சு. அடுத்து பணியாரம் ஊற்ற நம்ம ரெடியாக பண்ணிடலாங்க. அடுத்து கடாயில் பணியார சட்டி வச்சுக்கலாங்க. பணியார சட்டி நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் பொதுவாகவே பணியாரம் ஊற்றுறது நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நமக்கு அது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இனிப்பு பணியாரமாக இருந்தாலும் சரி, கார பணியாரமாக இருந்தாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினோன்னா அதனுடைய டேஸ்ட்டே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சத்து மாவு விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அது இனிப்பு கலந்துருக்கிறதுனால சட்டுன்னு கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு அது உள்ளே நல்லா வெந்து வருங்க. இப்போ இந்த சத்து மாவு பணியாரத்தை வச்சு நம்ம எப்பயுமே கொழக்கட்டை தான் செய்வாங்க. இப்போ இதை சத்து மாவு வச்சு நிறைய வெரைட்டி ரெசிபி செய்யலாங்க. போலி, பணியாரம், புட்டு, இது மாதிரி என்னன்னாலும் செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது செய்யணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பெரிய சிக்கு கருது இருந்துச்சுன்னா அந்த இதில் குத்தி பார்த்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த ஈடு நம்ம ஊற்றிக்கலாங்க. பணியாரம் ஊற்றிட்டு அது வெந்துருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது அதுவே நமக்கு அச்சச்சாக வந்துடுங்க. அது நம்ம திருப்பும்போது வரலைன்னா அது வேகலைன்னு அர்த்தம். அதை நம்ம சும்மா குத்தணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இட்லி மாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறனால நமக்கு அது அந்தளவுக்கு ஒட்டாது. நமக்கு நல்லா நார்மல் பணியாரம், காரப்பணியாரம் மாதிரியே அதுவும் வந்துடுங்க. இப்போ நார்மல் பணியாரம் மாதிரி இல்லாமல் இது நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் காரப்பணியாரம் மாதிரியும் கூட ஊட்டலாம். இதில் மண்டவளத்தை மட்டும் எடுத்துகிட்டு மண்டவளத்துக்கு பதிலாக கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் கொட்டி இதில் தாளித்து நீங்கள் காரப்பணியாரம் மாதிரியும் கூட, இனிப்பு பணியாரம் பிடிக்காதவங்க நீங்கள் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த இனிப்பு பணியாரத்துக்கு, சத்து மாவு பணியாரத்துக்கு சட்னி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.